கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் எல்லோரும் வேதாந்தத்தை திறந்து வாசிக்கலாம். என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திலே இருக்கக்கூடிய சபையாருக்கு ஒரு சபையாரை முன்னுதாரணமாக சொல்லி அவர் சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அப்படி அவர் எழுதும்பொழுது ஒரு சபையாரை குறித்து பாராட்டி, மேன்மை பாராட்டி, அவருடைய நற்கிரிகைகளை குறித்து இந்த கொரிந்து சபையாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை உதாரணம் காட்டுகிறார். யார் அவர்கள்? 1ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும். அன்றியும் சகோதரரே, மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கேதோனியா சபையாரை குறித்து தான் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த கடிதத்தில் எழுதும்பொழுது மக்கேதோனியா சபையாரை குறித்து அவருடைய நற்கிரியைகள், அவருடைய நற்பண்புகள், அவர்கள் தேவனை தெரிந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய வளர்ச்சி என்ன என்பது கொரிந்து சபையாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்கேதோனியா சபையாரை குறித்து கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். அவர்களை பாராட்டி எழுதுகிறார். அவருடைய நற்பண்புகளை குறித்து அவ்வளவாக சிலாகித்து இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே அவர்களை குறித்து சொல்கிறதாக பார்க்கிறோம். பாருங்க, இந்த மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2ஆவது வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க, அவர்கள் சோதிக்கப்படுகையிலே தேவன் அவர்களை சோதனைக்குள்ளாக நடத்தும் பொழுது அவர் தரித்திரத்துக்குள்ளாக மாறுகிறார்கள். யார் அவர்கள்? மக்கேதோனியா சபையார். ஒரு மனுஷனை தேவன் சோதிக்கும் பொழுது தரித்திரத்தை கொண்டும் அவர் சோதிப்பார். யோபு எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும், தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தாலும் கூட அவனை சோதிக்கும் பொழுது தரித்திரத்தை கொண்டும், நோயை கொண்டும், தனிமையை கொண்டும் அவனை சோதித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பகுதியிலே மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த யோபு ஒரே நாளிலே தரித்திரவானாக மாறினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனை அனுமதிக்கும் பொழுது, சோதனைக்குள்ளாக ஒரு மனுஷன் போகும்பொழுது தரித்திரமும் ஒரு விதமான சோதனை. ஆகவே நாம் ஏழையாக இருக்கும் பொழுது, நம்ம பொருளாதார தாழ்ச்சியில் இருக்கும் பொழுது நாம் தேவனை தூஷிக்காமல் சோதனையை சகிக்கத்தக்கதாக பலனை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். மக்கேதோனியா சபையார் அப்படித்தான். அவர்கள் தேவனை தெரிந்து கொண்டார்கள், அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் சோதனைக்குள்ளாக அவர்களை தேவன் கொண்டு செல்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு கொடிய என்ன காரியம் ஏற்படுகிறது? கொடிய அவர்களுக்கு தரித்திரம் உண்டாகிறது. ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்கும் தரித்திரமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த மக்கேதோனியா சபையார் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சென்றாலும் கூட கொடிய தரித்திர உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, ஆனால் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி எதிர்மறையாக இருக்கு பாருங்க. கொடிய தரித்திரம், பரிபூர்ண சந்தோஷம், இது ரெண்டுமே ஒட்டவே ஒட்டாது. கொடிய தரித்திரம் சாதாரண தரித்திரம் இல்லை, கொடிய தரித்திரம். அவர்களுடைய சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துக் கொள்வதற்கே அவர்களுக்கு வழி இல்லை. ஆகவே தரித்திரம் என்று சொல்லாமல் கொடிய தரித்திரம் என்று சொல்லுகிறார். அவர்களால் தங்களுக்கு உடைமைகளை வாங்கிக் கொள்ள முடியவில்லை, உடைகளை வாங்கிக் கொள்ள முடியவில்லை, இருக்க இருப்பிடம் கூட
கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பசியினாலும் பட்டினியினாலும் இந்த சபையார் தேவன் சோதனைக்குள்ளாக அனுப்பும்போது அவர்கள் காணப்பட்டார். அவர்களை சோதிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எப்படிப்பட்டதாக நிலைமையில அவர்கள் காணப்பட்டார்கள்? கொடிய தரித்திரம் அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தது. கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள். ஆனால் பரிபூர்ண சந்தோஷம், தரித்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷம். இந்த மக்கதோனியா சபையாரை போல நாம் இருக்கலாமா? தேவன் ஒருவேளை நம்மை கொடிய தரித்திரத்தில் வைத்திருந்தாலும் கூட உள்ளத்திலிருந்து பொங்குகிற வருகிற அந்த பரிபூர்ண சந்தோஷம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். எனது ஜீவனை கொடுக்கிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமும் வந்தேன். நித்திய ஜீவனை அவர்தான் கொடுக்கிறார், நித்திய சந்தோஷத்தை அவர்தான் கொடுக்கிறார். அது பரிபூர்ண சந்தோஷம். இந்த தரித்திரம், இந்த ஏழ்மை நிலை அவர்களை ஒரு நாளும் அவர்களை தேவனை விட்டு பிரிக்கவில்லை. மக்கதோனியா சபையாரை ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிக்கவில்லை. கொடிய நோய் இருந்தாலும் தேவனை விட்டு ஒரு காலமும் இந்த கொடிய நோய் அவர்களை பிரிக்கவில்லை. தரித்திரம், ஏழ்மை நிலை, ஒரு நாளும் தேவனை அவர்கள் மறுதலிக்கவில்லை. பரிபூர்ண சந்தோஷம். கொடிய தரித்திரம், அந்த சூழ்நிலையில் கூட பரிபூர்ண சந்தோஷம். கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷம் இல்லை, இருக்க முடியுமா? மக்கதோனியா சபையார் அப்படியாக இருந்தார்கள். அவருடைய வறுமையில், அவருடைய கஷ்டத்தில், அவருடைய இடுக்கண்ல, அவர்கள் ஒடுங்கி இருக்கிற சமயங்கள்ல அவர்களுடைய உள்ளம் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே நிறைந்து இருந்தது. தேவன் நம்மை கொண்டு போகிற எல்லா வழிகளையும் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிலே நாம் சந்தோஷமாக மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளத்தக்கதாக மக்கதோனியா சபையாரை நம் கண் முன்பாக தேவன் இங்கே கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, இதுக்கப்புறம் வாசிக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. பாருங்க, தங்கள் கொடிய தரித்திர உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பவுல்கிட்ட கொடுக்குறாங்க. தங்களால் இயன்றதை பவுல்கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஏன்? எருசலேமிலே இருக்கக்கூடிய சபையார் வறுமை நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, மற்ற சபையார் வறுமை நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, தங்கள் இயலாமையிலும் தங்களுடைய கொடிய தரித்திரத்திலும் தங்களுக்கு கிடைத்ததை எடுத்துட்டு வந்து அப்போஸ்தலன் பவுல் கிட்ட கொடுக்கிறாங்க. அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் மக்கதோனியா சபையாருடைய நிலைமையை அவர் பார்த்து இருக்கிறார். அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று பார்த்து இருக்கிறார். ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், நான் சாட்சியா இருக்கிறேன். அவர்களுடைய கொடிய தரித்திரத்தை குறித்து நான் சாட்சியா இருக்கிறேன். அவர்கள் சோதனைக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கிறார்கள், அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்படி இருந்தும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த, அது கூட பாருங்க, உதாரத்துவமாய் இல்லை, மிகுந்த உதாரத்துவமாய் கையில கிடைக்கிறத எடுத்து வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? மற்ற சபையாரை போய் நீங்க அவர்களுடைய வறுமையிலே அவரை சந்திக்கும்படி, அந்த குடும்பங்களை சந்திக்கும்படி, தேவனால் புதிதாக ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் சந்திக்கப்படும்படி, வறுமை நீங்கும்படி, அவர்களுக்கு ஆகாரம் உண்டாகும்படி, அவர்களுடைய கொடிய தரித்திரம் நீங்கும்படி, கொடிய தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் கொடுக்கிறார். நிறைவில் இருக்கும்போது ஒரு மனுஷன் கொடுக்கலாம். ஆனால் தரித்திரத்தில் இருக்கும்பொழுது, தனக்கே இல்லாத போது, தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் பழமொழி இருக்குது. அப்படி இல்லை, உன்கிட்ட என்ன இருக்குதோ அதுல ஒரு பிடி கொடு. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அது உலக பிரகாரமான வார்த்தை. தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மம், தனக்கு மிஞ்சினதுதான் நீ கொடுக்கணும். அப்படி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தரித்திரத்தில் இருந்தாலும் அதுல உன்னால் இயன்றத கர்த்தருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்கும்பொழுது தேவன் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். இதான் மக்கதோனியா சபையார் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பாடமாக காணப்படுகிறது. மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் அள்ளி கொடுக்கிறார்கள். அவருடைய கை குறுகவில்லை. இவ்வளவு போதும், இதுக்கு மேல கொடுக்காத ஒருத்தரும் சொல்லல. ஒருவேளை குடும்பத்தில் கணவன் கொடுக்கும் பொழுது மனைவி தடுக்கலாம், போதுங்க இவ்வளவு போதும், இதுக்கு மேல கொடுக்காதீங்க.
சபையாருக்கு இதுக்கு மேல நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு இதுக்கு மேல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நம்ம குடும்பமே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. ஒருவேளை பிள்ளைகள் தடுக்கலாம், இல்ல மனைவி கொடுக்கும் போது கணவன் தடுக்கலாம். ஆனால் மக்கதோனியா சபையாரை பாருங்க, உதாரத்துவமாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மேலும் 3ஆம் வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கிறாங்க. இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய திராணிக்கும் அதிகமாக கொடுக்கிறார்கள். உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை நெருக்குகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய தரித்திரத்தை பார்த்து, கொடிய உபத்திரவத்தை பார்த்து, வேண்டாம், நீங்கள் கொடுக்க வேண்டாம், இது உங்களுக்கே சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர் தடுக்கிறார். இருந்த பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுலை நெருக்குகிறார்கள். அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்கிறார் அவர் தரித்திரத்தை குறித்து. ஆகவே தரித்திரத்திலிருந்து அவங்க கொடுக்கும் பொழுது, உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது, தங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர்கள் எடுத்து கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வேண்டாம் என்று சொல்கிறார். இருந்தாலும் தங்கள் பங்கை அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை நெருக்கி கொடுக்கிறார்கள். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சாட்சியான ஜனங்களாக இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நாம் வாசித்த இந்த வசனம் வருகிறது. மேலும் 5ஆம் வசனம், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அவர் நினைத்திருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்தார், இவ்வளவுதான் கொடுப்பார்கள், இவ்வளவுதான் இவங்களால முடியும் என்று அவருடைய சூழ்நிலையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், இவ்வளவுதான் கொடுப்பார்கள், இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க மாட்டார்கள் என்று ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் யூகித்திருக்க முடியும். ஆனால் தங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின வகையிலே மக்கதோனியா சபையார் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தரித்திரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சபையாருக்கும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று அந்த வசனம் முடிகிறதாக பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும். இந்த விதமான நினைவுகள் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? தன்னுடைய வறுமை நிலைமையிலும் தன்னுடைய கஷ்ட நிலைமையிலும் தான் சோதனைக்கு உட்படும் பொழுதும் தேவனை தூஷிக்காமல் அவரிலே களி கூர்ந்து இருக்கிற நிலைமை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? இந்த சூழ்நிலையில் தான் அப்படிப்பட்ட காரியம் அவனுக்கு நேரிடும். முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தங்களுடைய காணிக்கைகளை தேவனுக்கு படைப்பதற்கு முன்பாக, தங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தருக்கு படைப்பதற்கு முன்பாக, கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். நம்ம அடிக்கடி கேட்கிற வசனம், முதலாவது நீ உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற காரியம். காணிக்கைகளும் தசம்பாகங்களும் அவருக்கு பிரியமாக இருக்காது. எப்பொழுது உங்களை நீங்க ஒப்பு கொடுக்காம நீங்க கொடுக்கிற எந்த காரியமோ அது வீணான காரியமா இருக்கும். ஆபேலினுடைய பலியை ஏன் தேவன் அங்கீகரித்தார்? முதலாவது ஆபேல் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். முதலாவது ஆபேலினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருந்தது. வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபேலையும் அவனுடைய பலியையும் தேவன் அங்கீகரித்தார். முதலாவது ஆபேலை அங்கீகரிக்கிறார், இரண்டாவது அவன் கொண்டு வருகிற காணிக்கையை அங்கீகரிக்கிறார். நாம் அங்கீகரிக்கப்படாமல், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று மாற்றப்படாமல், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் நீ கொடுக்கிற எந்த காணிக்கையும் வீண் தான். அந்த காணிக்கைலாம் வீணான காரியம்.
ஆகவே ஆபேலை அங்கீகரித்தார், அதனால அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காயினையோ அவர் வெறுத்தார், அதனால் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாம் இங்கே வாசிக்கிறோம், முதலாவதாக இந்த மக்கதோனியா சபையார் தங்களை கர்த்தருக்கு முழுவதுமாக அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனையை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கடைபிடித்திருந்தார்கள். அவருடைய முழு இருதயம் முழு ஆத்மா எல்லாமே கர்த்தர் மீது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை கர்த்தர் மீது வைத்திருந்தார்கள். தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். தங்களை பலிபீடத்திலே அவர்கள் வைத்திருந்தார்கள். சுகந்த பலியாக தங்களை முதலாவதாக தேவனுக்கு பலிபீடத்திலே அவர்கள் காணிக்கையாக படைத்திருந்தார்கள். பின்புதான் அவர்கள் கையின் பிரயாசமான மற்ற காரியங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நாம் எப்படி தேவனுடைய வீட்டிற்கு காணிக்கையை படைக்க வருகிறோம்? முதலாவது நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா தேவனுக்கு முன்பாக? அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாக பலியாக காணிக்கையாக நம்மை ஒப்பு கொடுக்காமல் நீ கொண்டு வருகிற எந்த காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவாதி தேவன் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? மக்கதோனியா சபையார் தங்களை கர்த்தருக்கு முதலாவதாக ஒப்பு கொடுத்திருந்தார்கள். பலிபீடத்துக்கு முன்பாக தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆகவே அவருடைய காணிக்கையும் தேவன் என்ன செய்தாரு? அங்கீகரித்தார். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்க. பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி கேட்க மனதுள்ளவர்களாய் இருந்தார். இதுதான் சபை. தங்களை காணிக்க ஒப்பு கொடுக்கணும், தங்களுக்கு தேவனுக்கு என்று சுகந்த பலியாக ஒப்பு கொடுக்கணும், பலிபீடத்தில் வைக்கணும். மாத்திரமல்ல, அவரை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது இரண்டாம் கற்பனையும் அவர் நிறைவேற்றினார்கள். ஏன் எப்படி சொல்றோம்? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அதை நிறைவேற்றிட்டாங்க. எப்படி பார்க்கிறோம்? அவர்கள் கொடிய உபத்திரவத்திலும் மிகுந்த உதாரத்துவமாய் என்ன செய்தார்கள்? அவருடைய சகோதரர்கள் எருசலேமிலே மற்ற இடங்களிலே அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று எண்ணி அவர்கள் தன் பிராணிக்கு மீறி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இரண்டாம் கற்பனையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். நாட் ஓன்லி த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், முதலாம் கற்பனை மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாய் கர்த்தரை நீ அன்பு கூறுவாயாக, அது முதலாம் கற்பனை. அதற்கொத்த இரண்டாம் கற்பனை என்ன? நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அவர்கள் அந்த கற்பனையும் அவர்கள் நிறைவேற்றியிருந்தார்கள். எப்படி? வறுமையிலே வாடுகின்ற உபத்திரவத்திலே இருக்கிற சபையாரை நினைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலே தங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின காரியத்தை கொண்டு வந்து அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அது அப்போஸ்தலனாகிய பவுலாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை அவர்கள் எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு சொல்றார். கர்த்தருக்கு அவர்கள் முதலாவது ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு எங்களுக்கும் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய எங்களுடைய உபதேசங்களுக்கும் சபையில சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கு அவர்கள் முழுவதுமாக கீழ்ப்படிந்தார்கள். சில நேரங்களிலே என்ன சொல்லுகிறோம் என்று கூட புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்த மக்கள் தேவனுடைய வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கொடுத்த வசனத்தை தேவனுடைய வார்த்தையாகவே எண்ணி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனே கொடுக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற வார்த்தையை தேவனே தங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி சபையார் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட சபையாக நாம் இருக்கிறோமா? இல்லை இது மனுஷனுடைய வார்த்தை என்று சொல்லி அசட்டை பண்ணுகிறோமா? இது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மோடு கூட பேசுகிறார், அவர் நம் மீது கொண்டிருந்த அன்பினாலே நம்மோடு கூட அவர் பேசுகிறார் என்று சொல்லி அது தேவனுடைய வார்த்தையாகவே நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை இது மனுஷனுடைய வார்த்தை என்று புறம்பே தருகிறோமா? ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அது தேவனுடைய வார்த்தை என்று நம்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்.
ஆகவே அவர்கள் கர்த்தருக்கு முதலாவதாக ஒப்பு கொடுத்தார்கள், பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 காரியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? மக்கதோனியா சபையார் நமக்கு ஒரு முன் உதாரணமாக, கொருந்து சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மிகுந்த தரித்திரத்திலே, கொடிய தரித்திரத்திலே இருக்கக்கூடியவர்கள் இருந்த பொழுதும் தேவனுடைய பிரமாணத்தை கடமையாய் அவர்கள் நிறைவேற்றவில்லை. இங்க வாசிக்கிறோம், மிகுந்த சந்தோஷத்தினாலே, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே தங்களை முதலாவதாக தேவனுக்கும் பின்பு அப்போஸ்தலனாகிய எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, ஜீவனுள்ள வசனங்கள், நம்மோடு கூட பேசினது. நாம் முதலாவதாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஒப்பு கொடுக்காமல் கொண்டு வருகிற எந்த காணிக்கையும், அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும், அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த ஒரு வேலையும் தேவனுடைய வீட்டிலே நீ செய்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னென்று சொன்னால், முதலாவதாக உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை நான் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் முதலாவதாக விரும்புகிறார். பின்பு அப்போஸ்தலனுடைய உபதேசங்களுக்கு, சபையில கொடுக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு, சபையினுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனை ஏற்றுக்கொண்டாலும் கூட உபத்திரவங்கள் வரும், கொடிய வறுமை வரும், கொடிய நோய்கள் வரும் என்பதற்கு மக்கதோனியா சபையார் உதாரணம். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டதனால் செழித்து அவர்கள் வாழவில்லை. அவர் முதலாவது சோதனைக்குள்ளாக செல்லுகிறார்கள். வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர்கள் சோதிக்கப்படுகையில், தேவனால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். பிசாசானவனுக்கு மக்கதோனியா சபையாரை சோதிக்கபடி தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? அனுமதி கொடுத்திருந்தார். பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். ஆகவே அவர் சோதிக்கப்படுகிறார்கள், வறுமை நிலையிலே இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் அவர் உறுதியாக தேவனை பற்றி கொண்டு தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, பின்பு அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அவர் ஜீவித்தார். ஆகவேதான் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சபையினுடைய தரித்திரங்கள், வறுமை நிலை, இதெல்லாம் யோசித்து அறிந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் திராணிக்கு மிஞ்சின காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தேவன் கூட அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக, முதலாவது நம்மை படைக்கத்தக்கதாக, பின்பு காணிக்கையை படைக்கத்தக்கதாக, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். சபையில் கொடுக்கப்படுகிற காரியங்கள், வசனங்கள், இதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்த உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கூட வழிபடுத்துக்கு முன்பாக முதலாவது படைக்கத்தக்கதாக நீ நாம் உதவி செய்யும். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆபேல் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்தான், அதனால் அவனுடைய காணிக்கையை கூட நீர் அங்கீகரித்து, ஆண்டவரே, முதலாவது எங்களை நாங்கள் ஜீவ பலியாக, ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்க நீ தாமே உதவி செய்யும். அப்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய